ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் சூப்பராக இருக்கீங்கன்னு சொல்லி நானுமே நம்புகிறேன். இன்றைக்குள்ள vlog வந்து என்னோடய வீக்கெண்ட் டேஸோட vlog தான் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நெக்ஸ்ட் எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ இந்த கிளிப்பிங் பார்த்திங்கன்னா சண்டே. ஸோ எல்லா சண்டேயும் நான்வெஜ் தான் எடுக்கிறது. இந்த சண்டே வெஜ் போதும் அப்படின்னு சொல்லிவிட்டு மார்னிங் எந்திரிச்சதுமே ஃபஸ்ட்டு என்னோடய ஒர்க்காக பார்த்திங்கன்னா பொடலங்காய் வந்து கூட்டு குழம்பு மாதிரி ரெடி பண்ணிக்கலான்னு தான். ஏன்னா பாப்புட்டி வீட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அவளை வச்சுட்டு கொஞ்சம் சமையல் பண்ணுறேன்னா கொஞ்சம் கஷ்டம் தான். ஸோ ஃபஸ்ட்டே வந்து குக்கிங் முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான். ஸோ பொடலங்காய் கூட்டுக்கு பார்த்திங்கன்னா பொடலங்காய் வந்து சின்னதாக கட் பண்ணி நீட்டாக வாஷ் பண்ணி அது கூட வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூள் போட்டு பருப்பை வந்து ஒரு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு கைப்பிடி பருப்பை வந்து ஊற போட்டிருந்தேன். ஸோ பருப்பு, பொடலங்காய், மஞ்சள் தூள் போட்டு பொடலங்காய் முங்குறதுக்கு ஒரு கப்பு தண்ணி விட்டு குக்கரில் வெயிட் போட்டு ஒரு 5 விசில் நல்லா வந்து விட்டு எடுத்துக்கலாம். ஸோ அது விசில் விடுற கேப்பில் பார்த்திங்கன்னா தேங்காய் விழுது எடுத்துட்டேன். தேங்காய், காரத்துக்கு 3 பச்சை மிளகாய், 1 டீஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்து நல்ல ஃபைனாக நல்ல பட்டு போல் வந்து அரைச்சிட்டு வந்துடலாம். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து தோசை, தக்காளி சட்னி தான். நான் எந்திரிச்சதுமே வந்து ஃபஸ்ட்டாக வந்து சாப்பிட்டு முடிச்சுட்டு தான் வந்து லஞ்ச் ஒர்க்கை வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அம்முட்டி வந்து முழிச்சிட்டு வந்துட்டா. ஸோ சாட்டர்டே சண்டேனா அம்முட்டியை வந்து ஃபோர்ஸ் பண்ணி எழுப்புறதில்ல. ஸோ அவங்க எவ்வளோ நேரம் தூங்கணுமோ தூங்கிட்டு ரிலாக்ஸாக எந்திக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுறதான். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா பொடலங்காய் வந்து நல்லா வந்து குக் ஆகிடுச்சுது. ஒரு 5 விசில் வச்சா போதும். இந்த அளவுக்கு நல்லா வந்து குக் ஆகினதும் அது கூட நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் அந்த பேஸ்ட்டையும் இது கூட ஆட் பண்ணி ரொம்ப வந்து தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணி அந்த மிக்ஸியை வந்து நல்லா ரின்ஸ் பண்ணி கொஞ்சமாக வந்து வாட்டர் ஆட் பண்ணி அடுப்பில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. ஸோ 3 பச்சை மிளகாய் வந்து எனக்கு கொஞ்சம் காரம் கம்மியாக இருந்தது மாதிரி இருந்தது. அதனால் ஒரு 1/2 டீஸ்பூனுக்கு கம்மியாக சில்லி பவுடர் ஆட் பண்ணியிருந்தேன். உங்களுக்கு அந்த காரம் போதுமாக இருந்துச்சுன்னா சில்லி பவுடர் ஆட் பண்ண வேண்டாம். ஸோ இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள். நல்லா கொதிக்க வச்சு இறக்குனா போதும். நெக்ஸ்ட் வந்து தாளித்து கொட்டிடலாம். 2-3 டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். அதில் 2 பல் பூண்டை வந்து லைட்டாக வந்து இடித்து போட்டுக்கோங்க. அதோடய ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு 5 சின்ன வெங்காயத்தை இதை வந்து நீளவாக்கில் கட் பண்ணி அதையும் ஆட் பண்ணி நெக்ஸ்ட் வந்து என்னது வரமிளகாய் அண்ட் கருவேப்பிலை போட்டு தாளித்து இறக்குனா போதும். ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு கமெண்டில் ஷேர் பண்ணுங்கள். இது கூட நம்ம வந்து பிக்கிள் அப்படி இல்லைன்னா வந்து அப்பளம் பொரிச்சு சாப்பிட்டாலே நல்லாயிருக்கும். பருப்பு சாதம் அந்த டேஸ்ட்டில் தான் வரும். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கரெக்டாக வந்து கூட்டு குழம்பு ரெடி பண்ணதுமே வந்து ஒருத்தவங்க வந்து காணிக்கைக்காக வந்திருந்தாங்க. ஸோ கோவிலேருந்து வருவாங்க இல்லையா. ஸோ எப்போவுமே வந்து அவங்க காணிக்கை வாங்கிட்டு கிளம்பிடுவாங்க. ஸோ இவங்க பார்த்திங்கன்னா சாப்பாடு இருக்கா, கொஞ்சம் வந்து சாப்பிட்டு தருவீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. சரி, ஏதோ இவங்களுக்காக இன்றைக்கி வந்து வெஜ் பண்ணது மாதிரி எனக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஸோ அவங்களுக்கு வந்து கொஞ்சம் சாப்பாடு ப்ளஸ் கூட்டு குழம்பு வச்சு கொடுத்ததும் அவங்க வந்து நல்லா ப்ளெஸ் பண்ணிவிட்டு போனாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து கொடுத்து விட்டதுமே பார்த்திங்கன்னா பாப்புட்டியும் முடிச்சிட்டா. ஸோ சைடில் அவளுக்குமே தோசை சுட்டு ஊட்டி விட்டுட்டு இருந்தேன். 2 எம்டி பாட்டில்ஸ் இருந்தது. அதுவுமே வந்து கையோடு வந்து கழுவி எடுத்து வச்சுட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஃபேஸ் பவுடர் தான். ரோஸ் பவுடர், முல்தானி மெட்டி, கஸ்தூரி மஞ்சள், நெக்ஸ்ட் வந்து பீட்ரூட் பவுடர். இது எல்லாமே நான் ஆன்லைனில் வந்து அவைலபிள் வந்து செக் பண்ணேன் அமேசானில். எல்லாமே ப்ரைஸ் பார்த்திங்கன்னா டோட்டல் வந்து எனக்கு சேர்த்து டெலிவரி சார்ஜோடு சேர்த்து பார்த்திங்கன்னா 480 ருபீஸ் வந்தது. பக்கத்தில் இருக்க ஆயுர்வேதிக் ஷாப்பில் நான் இது போய் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த 4மே எனக்கு சேர்த்து பார்த்திங்கன்னா 180 ருபீஸ் தான் எனக்கு வந்து இருந்தது. ஸோ கண்டிப்பாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைனில் கண்டிப்பாக வந்து நம்ம வாங்கும்போது கண்டிப்பாக நாசாகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக ப்ரிசர்வேட்டிவ்க்காக ஏதாவது ஒரு கலப்படம் வந்து கெமிக்கல்ஸ் வந்து சேர்த்துருப்பாங்க. ஆயுர்வேதிக் ஷாப்பில் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த மாதிரிலாம் சேர்த்துருக்க மாட்டாங்க. நேச்சுரலாக வந்து ப்ராடக்ட்டை மட்டும் தான் இருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு இப்படி ஆன்லைனில் நீங்கள் வாங்குறதுக்கு பதில் பக்கத்தில் ஏதாவது வந்து ஆயுர்வேதிக் ஷாப் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரைட்டாக அங்கே போய் வந்து வாங்கிக்கோங்க. ஸோ அது நான் இப்போ ரெகுலராக வந்து 1 வீக் வந்து ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். 1 வீக்கில் எனக்கு வந்து பெருசாக இந்த ரிசல்ட் கிடைக்கல. அதுக்கு மேலே எப்படியும் வந்து 30 டேஸ் நம்ம கண்டினியூஸ் பண்ணால் தான் நமக்கு எதுவுமே வந்து ரிசல்ட் கிடைக்கும். எனக்கு நல்ல ரிசல்ட் கிடச்சுன்னா கண்டிப்பாக நான் எந்த மாதிரி வந்து பேக்கை வந்து யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ
ஸோ இந்த கிளிப்பிங் பார்த்திங்கன்னா மண்டே தான். ஸோ அம்மூட்டிக்கு வந்து இப்போ வந்து ஸ்கூல் வந்து ஆஃப்டர்நூன் வரை தான் எக்ஸாம் வந்து ஆன்கோயிங்கில் போயிட்டு இருக்குது. ஸோ அதில் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் தான் வந்து ரெடி பண்ணுவேன். பிரேக்ஃபாஸ்ட்டே வந்து கொடுத்து விட்ருவேன். ஏன்னா 1:00 வந்து வீட்டுக்கு வந்துடுவான். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா அம்மூட்டி வந்து 1:00 வந்து கூட்டிகிட்டு வந்ததுமே ஆஃப்டர்நூனுக்கு மேலே மண்டக்காட் கோவில் திருவிழா ஸ்டார்ட் ஆகிடுச்சுது. ஸோ இன்றைக்கி வந்து 9ஆம் திருவிழா. ஸோ நாளைக்கு பார்த்திங்கன்னா வந்து நல்ல க்ரௌடாக இருக்கும். ஸோ அதில் வந்து இன்றைக்கே வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணியிருக்கோம். அன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா பூரி ப்ளஸ் வந்து பொட்டேட்டோ கேப்சிகம் கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். ரொம்ப டேஸ்ட் நல்லாயிருக்கும். சிம்பிளாக வந்து குயிக்காக ரெடி பண்ணிடலாம். ஸோ அதை நான் எந்த மாதிரி ரெடி பண்ணேன்னு நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக ஜீரகம், ஒரு 4 பல் பூண்டை வந்து சதைச்சி சேர்த்துக்கோங்க. பூண்டோட ஃப்ளேவர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஒரு கொத்து கருவேப்பிலை ஆட் பண்ணி நல்லா தாளித்து விட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மிக்ஸி ஜாரில் ஒரு 2 வந்து பல்லாரி வந்து நல்லா ஃபைனாக வந்து பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அந்த பல்லாரி பேஸ்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா சுருள வதக்கி விட்டுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம இதெல்லாமே ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு 3 வந்து பொட்டேட்டோவை கட் பண்ணி கொஞ்சம் உப்பு போட்டு குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. நான் அதை ஃபஸ்ட்டே வந்து வேக வச்சுட்டேன். அதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன், வீடியோவில் காமிச்சிருப்பேன். நெக்ஸ்ட்டு வந்து 2 பல்லாரிக்கு 3 தக்காளி எடுத்துக்கோங்க. சின்னதாக இருந்துச்சுன்னா 3 தக்காளியுமே அதே போல் பேஸ்ட்டாக எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம அது கூட மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் மஞ்சள்தூள், 1 டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள், 1 டேபிள் ஸ்பூன் சில்லி பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஆட் பண்ணி அதோட பச்சை வாசம் போகிறது வரைக்கும் நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வரணும். ஸோ இந்த சைட்லேயே பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து நல்லா வெந்துடுச்சுது. ஸோ இதை வந்து நான் வந்து சின்னதாக வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன். அது கூட வந்து ஒரு கேப்சிக்கனை உள்ளே இருக்க சீட்ஸ் எல்லாமே ரிமூவ் பண்ணிவிட்டு இதே போல் பாக்ஸ் ஷேப்லேயோ உங்களுக்கு வந்து இல்லைனா குட்டியாவோ எந்த மாதிரி உங்களுக்கு வேணுமோ அந்தளவுக்கு வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா தக்காளியும் பல்லாரியும் பார்த்தீங்கன்னா நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துடுச்சு. மசாலாவோட பச்சை வாசல்லாம் போனதுக்கப்புறம் இந்த 2யுமே ஆட் பண்ணி தேவைக்கு உங்களுக்கு எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. ஏன்னா கிரேவி வந்து கொஞ்சம் கட்டியாகவே வரும். நமக்கு இதுக்கு வந்து தேங்காய் எதுவுமே ஆட் பண்ண வேணாம். ஸோ இது நெக்ஸ்ட்டு வந்து கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணி மூடி போட்டு நல்லா வந்து கொதிக்க விட்டுருங்க. ஸோ அம்முட்டிக்கு இப்போ எக்ஸாம் நடந்துட்டுருக்கனால மத்தியானமே வந்து வீட்டுக்கு வந்துடுவா. அது ஒரு ஜாலி. நெக்ஸ்ட் அன்றைக்கி மண்டக்காடு கோயிலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லணும். அம்முட்டி வந்து அன்றைக்கி கொஞ்சம் ஜாலியாகவே வந்து கிளம்பிட்டே இருந்தா. ஸோ பூரி பார்த்திங்கன்னா நல்லா வந்து கட்டியாக பிசைஞ்சு எடுத்து ஒரு 1/2 மணி நேரம் ஊற வச்சு நம்ம பூரி போட்டாலே போதும். இதே போல் நல்லா வந்து உப்பி வரும். வேறு எதுவுமே ஆட் பண்ண வேண்டாம். கோதுமை மாவு, கொஞ்சமாக எண்ணெய், தண்ணி, உப்பு இது மட்டுமே போதும். நல்லா வந்து உப்பி வரும் பூரி. நல்லா எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்து நல்லா கொதிச்சு வரும்போது 1 டீஸ்பூன் வந்து கரம் மசாலா, 1 டீஸ்பூன் வந்து சுகர் ஆட் பண்ணி கொத்தமல்லி மேலே தூவி இறக்குனா போதும். கிரேவி ரொம்ப நல்லாயிருக்கும். இது கூட நம்ம ஒரு தாளிப்பு வர கொடுக்கலாம். எண்ணெய், கடுகு, கருவேப்பிலை போட்டு தாளித்து கொட்டினாலும் நல்லாயிருக்கும். பட் அன்றைக்கி டைம் ஆகிடுச்சு அதை தாளித்து கொட்டலை. கண்டிப்பாக அந்த கிரேவி நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்துன்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ அம்முட்டியை ஸ்கூலுக்கு வந்து விட்டுட்டு வீட்டுக்கு போகும்போது வீட்டுக்கு வந்து 1 வீக் தேவையான ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அன்றைக்கி வந்து 1:00 மேலே வந்து மண்டக்காடு கோவிலுக்கு வந்து கிளம்பியிருந்தோம். அம்முட்டி ஸ்கூல்லேருந்து எடுத்துகிட்டு வந்ததுமே. ஸோ கோவிலில் பார்த்திங்கன்னா தோப்பில் போய் வந்து சமைச்சு சாப்பிட்ருந்தோம். கோவிலில் நல்ல ஒரு தரிசனம். ஸோ அந்த vlog ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ அந்த வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.